மூன்றாம் உலகப் போர் 27ஆம் அத்தியாயம். இந்திய விவசாயம் பார்க்க ஆசைப்பட்டவர்களை சின்னபாண்டி அழைத்து போனான் தோட்டத்துக்கு. ஏறு வெயில் நேலம். நெல் வயலுக்கு உரம் தூவி கொண்டிருந்தார் கருத்தமாயி. 45 நாள் உரம் அடிக்கலைன்னா இந்த 64 படுத்துருது கழுத. தொண்டைக்குள்ள வச்சிருக்கிற கருத துப்ப மாட்டேங்குது. யூரியாவும் பொட்டாசும் உரப்பெட்டியில் அடித்து திரும்பும் மொழிகளும், நீராடி கிடக்கும் சேற்று வயலில் பயிர்களுக்கு ஊடே உரம் விதைத்து கொண்டே சகதிக்குள் அவர் ஓடி கடக்கும் சதக் பதக் ஓசைகளும் அந்த வெளிகளின் நிசப்தத்தை உடைத்து நிறைத்தன. வரப்பில் நின்ற அந்த விவசாயியின் தவத்தையே கவனித்து கொண்டிருந்தார்கள் எமிலியும் இஷிமுராவும். 4 குறுக்கம் உரம் தூவி முடித்ததும் கிணற்றுமேட்டில் பூவரச மரத்தடியில் கஞ்சி குடிக்க உட்கார்ந்தார் கருத்தமாயி. அவரையே வியர்ந்து பார்த்து கொண்டிருந்து விட்டு, உண்மையான சுதந்திர மனிதர் உங்கள் தந்தைதான் என்று எமிலி சொன்னதை அவருக்கு சொன்னான் சின்னப்பாண்டி. என்ன பொழப்பு என் பொழப்பு? மண்ணுக்கு கீழே கிடக்கு மண்புழு, மண்ணுக்கு மேலே கிடக்கோ நாங்க. இதுல எங்க இருக்கு தாயி சுதந்திரம்? சின்னப்பாண்டி அவர் சொன்னதை சொன்னதும் பூவரசங்குருவிகள் எல்லாம் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க சிரித்தாள் எமிலி. உங்களைப் போல் இன்புற்ற மனிதர் யாரும் இல்லை பூமியில். இறை தேடும் திசை தவிர வேறு திசை அறியாத பறவையைப் போல, நாளைக்கு சேமிக்க வேண்டும் என்று சிரமப்படாத காட்டு சிங்கத்தைப் போல நீங்கள் தன்னிச்சையாக வாழ்கிறீர்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்திய உழவனுக்கும் வறுமைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது. பணத்தாலும் பதவியாலும் மதத்தாலும் மனிதன் உயர்ந்த பட்சமாய் சுதந்திரத்தை தான் எட்ட பார்க்கிறான். கடைசியில் அதே பணத்தால் பதவியால் மதத்தால் அவன் எட்ட நினைத்த சுதந்திரத்தை இழந்து நிற்கிறான். அந்த சுதந்திரம் உங்களுக்கு வாழ் உரிமையாய் வாய்த்திருக்கிறது. எமிலி விட்ட இடத்தில் இப்போது இஷிமுரா தொடர்ந்தான். எமிலியை நானும் வழிமொழிகிறேன். திறந்த வானம், தாவர காற்று, திசைகளுக்கு சுவர்கட்டி நிற்கும் தூரத்து மலைகள், பறவைகளின் பாடல்கள், மலைத்துளிகளின் ஆசீர்வாதம், இதற்குள் தான் உங்கள் தொழில், இதற்குள் தான் உங்கள் வாழ்க்கை எனின் யாருக்கு வாய்ப்பு இது? ஒற்றையடி பாதையில் தன்னந்தனியே நடந்து போகும் சுகம் உலகத்தின் எந்த ஜனாதிபதிக்கும் வாய்க்கவில்லை. ஒருவன் துப்பாக்கிகளின் துணையோடு பூப்பறிப்பதும், ஒருவன் உறக்கத்தை ஒருவன் 100 பேர் காவல் காப்பதும், 2-3 பேர் உண்டு பார்த்து ஒருவனுக்கு உணவு படைப்பதும் சுதந்திரம் அல்ல. அது சிகரத்தில் வைக்கப்பட்ட சிறை. எந்த உழவனுக்கும் அப்படி ஒரு தண்டனை வழங்கப்படவில்லை. வாழ்க்கை என்பது வெறும் இருத்தலிலாயிருக்கிறது? இல்லை, விடுபடுதலில் இருக்கிறது என்றாள் எமிலி. தொடர்ந்தாள். ஓர் அம்பின் ஆற்றல் துலங்குவது அம்பரா துணியில் இல்லை, வில்லிலிருந்து விடுபடுதலில். யாத்தே வெள்ளக்காரி மகளே, நானா விடுபட்டவன்? உசுறு உடம்ப விட்டு வெளியேறும் முன்ன பொழப்பு கடனை விட்டு வெளியேறுமான்னு தெரியாம கிடக்கேன். 3 கடன்பட்டவன் நானு. அதுகளை கழிச்சிட்டு இந்த ஒத்த பயலுக்கு எங்க சக்திக்கு தக்கன ஒரு ஏப்ப சாப்பையா பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டா போதும். அப்புறம் அட்டனம்பட்டி சுடுகாட்டுல எனக்குன்னு ஒரு இடம் இல்லாமலா போயிரும்? மறுக்கப்பட்ட பொருளாதாரத்தை, சுரண்டப்படும் வாழ்க்கையை இந்திய உழவர்களுக்கு மீட்டு கொடுத்தால் போதும். அவர்கள் வாழ்க்கை நிமிர்ந்து விடும். இங்கே மண் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, மனிதர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். சின்னபாண்டியின் யதார்த்த மொழியில் ஈர்க்கப்பட்டார்கள் இருவரும். நான் விவசாயத்தை நேசிக்கிறேன். ஏனென்றால் அதுதான் திறந்த வெளியின் இயற்கை வாழ்க்கை. சுவர்களுக்குள் வாழும் அடைக்கப்பட்ட வாழ்க்கையை வெறுக்கிறேன். சுவர்களுக்கு வெளியே வாழ்க்கை வழங்கப்பட்டவனே பாக்கியவான். கடவுளுக்கு அடுத்த கண்ணுக்கு தெரியாத சுவர்களே அதிகம். இயற்கைக்கும் வாழ்க்கைக்கும் மத்தியில் சுவர், மனிதர்களுக்கும் உறவுகளுக்கும் மத்தியில் சுவர், சுவாசத்துக்கும் காற்றுக்கும் மத்தியில் சுவர். இயற்கையையே போலவே வாழ்க்கையும் பகிரங்கமானது. திறந்த வெளியில் ரகசியமற்று வாழும் உங்களை வணங்குகிறேன். வரப்பில் உட்கார்ந்திருந்த இஷிமுரா எழுந்து நின்று வளைந்து வணங்கினான். வாஸ்தவந்தானப்பா, வறுமை மட்டும் இல்லைன்னா மனுஷனுக்கு இதுக்கு மேற்கொண்டு ஒரு பொழப்பு இருக்கா? சற்றே குனிந்து கை நிறையா சேரள்ளி, எல்லாம் இந்த பூமி கொடுத்தது தான், இந்த பூமி தான் சாமி என்றார். கலங்கிய வாய்க்கால் நீரில் கை கழுவி கண் கலங்கினார். இந்த மண்தான் சாமி என்றால் சாமியை ஏன் கொல்கிறீர்கள்? இஷிமுராவின் கேள்வியில் திடுக்கிட்டு போனார் கருத்தமாயி. சாமியை கொல்றோமா? என்னப்பா சொல்ற? நீங்கள் நெல்லுக்கு எறிந்தீர்களே ரசாயன உரம், அது நெல்லை வளர்க்கும் என்று நினைக்கிறீர்கள். மண்ணை கொல்லும் என்பதை மறந்து போகிறீர்கள். உசுருள்ள சீவாத்தி தானே சாகும், மண் எப்படி சாகும்? அதுக்கு உசுறு இருக்கா? உங்களுக்கும் எனக்கும் உயிர் உள்ளது போல் மண்ணுக்கும் உயிர் உள்ளது. அதனால்தான் அது ஈனுகிறது. மண்ணுக்கு உசுறு இருக்கா? புது சங்கதியா இருக்கே.
சின்னப்பாண்டி, உன் தந்தைக்கு அதை நீ சொல்லித் தரவில்லையா? மண் என்பது ஜீவராசிகள் தங்கி வசிக்கும் உயிர்க்கூடு. கண்ணறியாத நுண்ணுயிர்களை, காளான் உயிரிகளை, மண்புழுக்களை, பாசி இனங்களை, பூச்சிகளின் கருமுட்டைகளை ஒன்று கூட்டி வைத்திருக்கும் உயிர் தொகுதிதான் மண். மண்ணுக்கு தனியான ஆற்றல் ஏது? இந்த உயிர் தொகுதிகளின் உந்து சக்திதான் மண். புதைக்கப்பட்ட விதைக்கு ஜனனம் தருவதே அந்த நுண்ணுயிர்கள்தான். கடப்பாறைக்கு உடையாத கரும்பாறை ஒரு தாவரத்தின் வேருக்கு நெக்குறுதி நிற்கிறதே எப்படி? எல்லாம் பாக்டீரியாக்கள் படுத்தும் பாடு. பாறைகளை உடைக்கும் பாக்டீரியா பழங்குப்பைகளை மக்கச் செய்யாதா? உலோகங்களையே கரைக்கும் அந்த உயிரணுக்கள் தாவரங்களின் வேர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டாதா? மண்ணை எது உயிரோடு வைத்திருக்கிறதோ அதை கொல்லுகிறீர்கள், ரசாயன உரம் தெளித்து. மண்ணை கொன்று விவசாயம் செய்கிறீர்கள். பிறகு பிணத்துக்கு எல்லாரும் கூடி பிரசவம் பார்க்கிறீர்கள். மண் என்பது ஜடம் அல்ல, அது ஒரு உயிரி. மனித கொலையிலும் கொடியது மண் கொலை. ஏப்பா, மனுஷனுக்கு சாப்பாடு போடுற மாதிரி மண்ணுக்கு உரம் போடணுமா இல்லையா? உரம் இல்லாமல் எப்படி? உணவுக்கு பதிலாய் விஷம் உண்ண முடியுமா? அப்படித்தான் எருவுக்கு பதிலாய் நீங்கள் ரசாயனம் இடுவது. அப்போ உரம் போடுறதே தப்புங்கிறியா? நீங்கள் மட்டுமல்ல பெரியவரே, ரசாயன உரத்தையே உலக விவசாயம் ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்கிறேன் நான். என் தந்தை சொன்ன மந்திரமும் அதுதான். உரம் பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது என்பது போல் மூவருமே இஷிமுராவை பார்த்தார்கள். அவன் அருள் வந்தவனைப் போல் பேசலானான். உலக போர்களின் எச்சம்தான் இந்த உரங்கள். முதல் உலகப் போரில் 8 லட்சம் சிறை கைதிகளை கொல்ல அம்மோனியா நச்சு புகை பயன்படுத்தப்பட்டது. உலகப் போர் முடிந்ததும் அதுவே பூச்சிக்கொல்லி மருந்தாக புது அவதாரம் எடுத்தது. 2ஆம் உலகப் போர் முடிந்ததில் வெடிகுண்டுக்காரர்களின் சந்தை சரிந்தது. வெடிகுண்டு தயாரிப்பில் மிச்சப்பட்ட அம்மோனியா, சூப்பர் பாஸ்பேட் போன்ற வெடி உப்புகளை எங்கு கொட்டி தொலைப்பது? அல்லது இந்த கழிவுகளை எப்படி சந்தைப்படுத்துவது? வியாபார மூலைகளில் கந்தகம் எரிந்தது. அந்த உலோக உப்புக்கள் மனித சந்தை இழந்து விட்டனவோ, அதே உலோக உப்புகளில் ஒரு மண் சந்தை தயாரிக்கப்பட்டது. அவை ரசாயன உரங்களாய் ரசாவாதம் பெற்றன. மனிதனை கொன்ற மிச்சம் மண்ணை கொன்றது. இதுதான் பூச்சி மருந்தும் உரமும் பிறந்த கதை. மூலத்தை இழந்து விட்டான் இந்திய விவசாயி. மூளைச்சலவை செய்யப்பட்டான் உலக விவசாயி. சாணமும் எருவும் சாம்பலும் தலையும் குலைத்து குலைத்து கொட்டி செய்யப்பட்ட விவசாயம் சோதனை குழாய்களின் கைகளுக்கு போய்விட்டது. மலடாகி போனது மண், விஷமாகி போனது உணவு. அவன் பேச பேச அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் கருத்தம்மாயி. ஏலே, இவன் சப்பாங்காரனா இல்லை நம்ம கொலசாமி இங்கிலீஷில் பேசுதா? யோசிக்கணும் ராசா, இதை யோசிக்கத்தான் வேணும். தனக்குத்தானே பேசி தலையாட்டி கொண்டார் கருத்தம்மாயி. இந்த கருத்து உன் தந்தை என்ற ஒருவருக்கு மட்டுமல்ல சின்னப்பாண்டி, ஊருக்கே சேர வேண்டும். தேசம் திரும்பி பார்க்க வேண்டும். உலகம் திருந்த வேண்டும் என்றாள் எமிலி. உன்னை கும்பிடுறேன் ராசா. தலைக்கு மேலே 2 கை கூப்பி இஷிமுராவை வணங்கினார் கருத்தம்மாயி. அவன் துள்ளி எழுந்து அவர் கை பிரித்தான். மண்ணை கும்பிடும் கலாச்சாரம் கண்ட உங்கள் சமுதாயத்தை தான் நான் கும்பிட வேண்டும். இந்த மண்ணை கொன்று போடக்கூடாது பெரியவரே. பனியும் காற்றும் வெயிலும் மழையும் பாறைகளை அறுத்ததில் மண் உண்டானது. 2.5 சென்டிமீட்டர் மண் உண்டாக 1000 ஆண்டுகள் ஆகிறதாம் ஐயா. அந்த மண்ணை விஞ்ஞானம் கொன்றுவிடக்கூடாது. அதோ தெரிகிறதே அந்த கொடைக்கானல் குன்று, அதன் மேல் ஏறி நின்று கூவுங்கள், கூவச் செய்யுங்கள். மனிதா, இயற்கைக்கு திரும்பு. இருவர் தமிழிலும் இருவர் ஆங்கிலத்திலும் உரக்க கூவினார்கள். மனிதா, இயற்கைக்கு திரும்பு. என்னவோ ஏதோவென்று திடுக்கிட்டு பறந்தன பாஷை குழப்பம் வந்த பறவைகள். மரங்கள் பூ பூத்து பார்த்திருக்கிறேன், மரங்களே பூச்சூடி பார்த்ததில்லை. அதோ அந்த மரங்களுக்கெல்லாம் பூச்சுற்றி இருக்கிறீர்களே, அவை என்ன கடவுள் மரங்களா? குடும்ப மரங்கள் 3ஐயும் கை காட்டி கேட்டான் இஷிமுரா. அவைகள் மரங்கள் அல்ல, எங்கள் மூதாதையர் என்றான் சின்னப்பாண்டி. மரங்களில் தாவிய குரங்குகளே நம் மூதாதையராக இருக்க முடியும். மரங்கள் எப்படி? சின்னதாய் நகைச்சுவை செய்தான் இஷிமுரா. அதை முற்றும் ரசிக்காதவனாய், ஆனால் முகம் சுளிக்காதவனாய் சிறு முறுவல் மட்டும் செய்துவிட்டு மரங்கள் அருகே அழைத்து சென்று, இந்த மரங்கள் என் தாத்தா, பாட்டி, அத்தை என்றான். பூர்வ கதை சொன்னான். கண்ணீரின் முதல் படலம் கட்டி நின்றது இஷிமுராவின் கண்களில். நிறைய பேச நினைத்தான், சொல்லற்று போனான். கடன் தொல்லையில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயி ஒருவரின் பேரன் நான் என்று தனக்கு எழுதிய முதல் கடிதத்தில் சின்னப்பாண்டி குறிப்பிட்டிருந்ததை நினைவூட்டி நெகிழ்ந்தாள் எமிலி. வாடிய சரங்களை களை தெரிந்துவிட்டு மும்மரங்களையும் செவ்வந்தி மாலை கட்டி கொண்டிருந்தார் கருத்தம்மாயி. சந்தனம் பூசி குங்குமம் சூடி
உருமாலை அவிழ்த்து இடுப்பில் கட்டி குலதெய்வங்களை கும்பிடுவது மாதிரி பணிந்து வணங்கி பவ்யம் காட்டினார். கொஞ்ச நேரத்தில் தன்னிலை மறந்து சற்றே சாமி ஆடினார். இந்த மனிதனுக்கு ஏன் இத்தனை ஆவேசம்? முகத்தில் ஏன் அந்த பரபரப்பான பரவசம்? காற்றில் ஆடும் கொடி போல் ஏன் நடுங்குகிறது அந்த கருங்கட்டை மேனி? சற்று முன் பார்த்த விவசாயிதானா இவர்? அல்லது அந்த உடம்பை உடைத்து வெளியேறிய இன்னொரு மனிதனா? 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சோகம் இந்த மனிதனுக்குள் ஒரு சொட்டும் வற்றிவிடவில்லை. மண்ணை வேரும் வேரை மண்ணும் பற்றி நிற்பது போல் பாசம் சோகத்தையும் சோகம் பாசத்தையும் கட்டி கொண்டு கிடக்கின்றன கருத்தமாயி நெஞ்சில். அவர் உடல் மொழியின் ஒவ்வொரு அசைவிலிருந்தும் அவரது 40 வருட சோகத்தை தன் நெஞ்சுக்குள் இடமாற்றி கொண்டான் இஷிமுரா. இப்போது சற்றே தள்ளி நின்று மரங்களை அண்ணாந்து பார்த்தான். வாடா மகனே, எந்த ஊரு நீயே? எங்க ஊருக்கு வந்திருக்க? இருந்துட்டு போ. எல்லா இலைகளும் நாவுகளாக உரையாடுகின்றன அவனோடு. மனித நாவுகளுக்குத்தான் வெவ்வேறு மொழி, மரங்களின் நாவுகளுக்கு உலகம் முழுக்க ஒரே மொழிதான். 3 மரங்களுக்கும் முதுகு வளைந்து ஒரு ஜப்பானிய வணக்கம் தெரிவித்தான். தன் 2 கைகள் நீட்டி மார்போடு முட்டி மரங்களை கட்டி தன் நெகிழ்வு மகிழ்வு மரியாதை 3ஐயும் காட்டினான் எமிலி. அதுவரைக்கும் முட்டி நின்ற கண்ணீர் கொட்டி விட்டது கருத்தமாய்க்கு. எப்பே யாத்தே, அடியே என் தங்கச்சி, உங்களை சப்பாங்காரன் வணங்கிட்டான். வெள்ளக்கார பிள்ளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து புட்டா. இது போதும்மா நான் பொழைச்ச பொழப்புக்கு. நீங்க செத்து போனீங்க, ஆனா நான் உங்களை சாக விடலை. இங்க தான் இருக்கீங்க உங்க பாட்டுக்கு நிலத்துல. கண்ணீர் நிக்கல கருத்தமாயி கண்ணுல. எல்லாரும் வரப்பு வழி திரும்பிய பிறகும் இஷிமுரா மட்டும் வரவில்லை. மரங்களின் மௌன உபசாகனாய் நின்ற இடத்திலேயே நின்றான். எல்லாரும் திரும்பி வந்து ஏன் என்று கேட்டார்கள். காய்த்து போன கருத்தமாயி கைகளை கெட்டியாய் பிடித்து கொண்டான் இஷிமுரா. நானும் தாய் தந்தை இழந்தவன்தான். என் தந்தை மசாமி, தாய் காமியாமா, இருவரையும் சுனாமியில் பலி கொடுத்தவன் நான். ஆனால் எனக்கு தோன்றவில்லையே இப்படி ஒரு நினைவு சின்னம் அமைக்க. இந்த மனசு எனக்கு வந்திருக்க கூடாதா? அல்லது எங்கள் பெற்றோருக்கு நீங்களே இன்னொரு மகனாய் பிறந்திருக்க கூடாதா? உங்க வீட்டில் நான் வந்து பிறக்கிறது இருக்கட்டும், எங்க வீட்டில் நீ வந்து பிறந்துட்ட. நீயும் எனக்கு மகன்தான்ப்பா, வாப்பா. அவர்கள் நடந்து போன வரப்பை விட்டு நெகிழ்ந்து கிடந்தன நெஞ்சுகள். உங்க ஆத்தாலும் நானும் பொழுசாய தோட்டத்துல பொங்க வைக்க போறோம். அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வந்துறப்பா. சின்னப்பாண்டியிடம் சொல்லிவிட்டு பொங்கல் சாமான்களோடு புறப்பட்டார்கள் கருத்தமாயும் சிட்டம்மாவும். 3 கல் கூட்டி அடுப்பு மூட்டி பொங்கல் பானையில் உலை வைத்தாள் சிட்டம்மா. உலை கொதிக்க இட்டால் கால்படி பச்சரிசியை பருத்தி மாறும் கரும்பு சோகையும் கொண்டு தீயை அடக்கி எரித்தாள். இந்தா வந்துட்டேன் என்று பொங்கல் பொங்கி பொங்கி வாய் வளையம் தொட்டு வழிவதற்குள் முந்திரி திராட்சை ஏலம் 3ஐயும் அள்ளி எறிந்து நுரையை அடக்கினாள். இறக்கும் பதம் பார்த்து சர்க்கரை அள்ளி கொட்டி கொண்டிருந்த போது வந்தடைந்தார்கள் மூவரும். அவர்களால் நம்ப முடியவில்லை. ஒரு கணம் எல்லாரும் உறைந்து நின்றார்கள். குடும்ப மரங்களுக்கு பக்கத்தில் இன்னும் 2 மரங்கள் நடப்பட்டிருந்தன புதிதாக. அவை 2ம் அரசங்குட்டிகள். 8 அடி உயர கன்றுகள் அவை. அந்த இலைகளின் முகத்தில் இருந்தது பெயர்த்து நடப்பட்ட வாடல். அதே செவ்வந்திப்பூ, அதே சந்தனம், அதே குங்குமம் சூடப்பட்டிருந்தது புதிய மரங்களுக்கும். என்னப்பா அது புதுசா 2 மரம், அதுவும் அரச மரம்? திகைத்து கேட்டான் சின்னப்பாண்டி. உன் சிநேகிதனுக்கு சொல்லப்பா சின்னப்பாண்டி, அவங்க அப்பா ஆத்தா 2 பேருக்கு சேர்த்து 2 மரம் நட்டிருக்கேன். தந்தை மகன் உரையாடல் புரியாமல் இஷிமுரா விழித்தான். கருத்தமாய் சொன்னதை எமிலியின் காதில் ஓதினான் சின்னப்பாண்டி. அவள் வாவ் என்று வாய் பிளந்தாள். காய்ச்சிய இரும்பில் செய்த தன் கருங்கையினால் இஷிமுராவின் மஞ்சள் கரம் பிடித்து மரங்கள் அருகே அழைத்து போனார் கருத்தமாய். உங்க அப்பன் பேர் என்ன? ஆசாமியா? இல்ல, மசாமி. உங்க ஆத்தா பேர் என்ன? மாமியாவா? இல்ல, காமியாமா. இதான் உங்க அப்பன் மசாமி, இதான் உங்க ஆத்தா காமியா. கும்பிட்டுக்க. விக்கித்து போனான் இஷிமுரா. பூவரச இலையில் சிட்டம்மா வைத்து நீட்டிய சர்க்கரை பொங்கலில் ஓடி வந்து விழுந்தது இஷிமுராவின் கண்ணீர். அவர் கைகளை பிடித்து கொண்டு தாய்மொழியில் கதறினான். இப்போது செயல்களின் மொழி புரிந்ததில் ஆசீர்வாத பாட்டிசைத்தன பாஷை அறியாத பறவைகள். ஓடிப்போய் தாய் தந்தை மரங்களை கட்டி கொண்டான் இஷிமுரா. இங்கே தந்தை மரம் நட்டு கொண்டிருந்தார், அங்கே மரம் வெட்டி கொண்டிருந்தான் மகன் முத்துமணி.